ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அண்ட் இன்ஸ்டால் ஆகிட்டா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோவில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு npm add bootstrap அந்த கமெண்ட்டை கொடுத்து வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் வந்து இன்ஸ்டால் ஆகிரும். நெக்ஸ்ட் அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து நோட் மாடல் அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு பூட்ஸ்ட்ராப் இருக்கான்னு சொல்லிட்டு தேடுங்க. ஸோ பூட்ஸ்ட்ராப் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போய்க்கணும். நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸில் போய்க்கோங்க. போயிட்டு இதுக்குள்ளே போயிட்டு bootstrap.min.css இருக்கான்னு பாருங்கள். ஸோ இருக்குது. இதை வந்து ரைட் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ ரைட் கிளிக் கொடுத்துட்டு காப்பி ரிலேட்டிவ் பாத்துன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாத்து வந்து நம்மளுக்கு வந்து காப்பி ஆகிடுச்சு இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து style.css ஃபைலுக்குள்ளே போகணும். போயிட்டு இங்கே வந்து இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் வந்து ஒர்க் ஆகிரும். ஸோ @import சிங்கிள் கோட்ஸ்குள்ளே அதை வந்து பேஸ்ட் பண்ண நம்ம அவங்க வந்து காப்பி பண்ணாலும் ஸோ அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ண அப்படி வந்துடும். ஸோ இது வந்து எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறனால முன்னாடி வந்து 2 டாட் போட்டு ஸ்லாஷ் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் பூட்ஸ்ட்ராப் வந்து ஒர்க் ஆகும் இப்போ நம்ம ப்ராஜெக்டில். ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம் பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ ஆப் காம்போனன்ட் HTML போய்க்கோங்க. போயிட்டு இங்கே வந்து இப்போ பூட்ஸ்ட்ராப் பட்டன் எடுத்து வைக்கலாம். ஸோ அதுக்கான கோடு எடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க, அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பூட்ஸ்ட்ராப் பட்டன் வந்துடுச்சு. ஸோ பூட்ஸ்ட்ராப் ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.